டிசம்பர்னு சொல்லும் பொழுது டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய டிசம்பர்கள் பல வகைன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது சிவப்பு டிசம்பருங்க. இந்த டிசம்பர் வருடம் முழுவதும் பூக்கக்கூடியது, அதிகமாக பூக்கக்கூடியது, உயரம் வராது, புதர் செடி மாதிரி வளர்ந்துடும். அதிக உரங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மண்புழு உரமோ கம்போஸ்ட் உரமோ கடலை பிண்ணாக்கு நீர் கரைசலோ கொடுத்தால் போதுமானது. அது கூட நீங்கள் அடிக்கடி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தால் போதும். நான் அதிகம் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. தானாகவே அது ஈஸியாக வளர்ந்து வந்துடுது. அதனால் அதிக கேர் எதுவும் கிடையாது இந்த செடிக்கு. இப்படி தொடர்ந்து பூக்கக்கூடிய இந்த அழகான நிறத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு டிசம்பரை ஈஸியாக ஒரு அகலமான தொட்டிகளில் வச்சு வளர்க்கும் பொழுது பறந்து வளர்ந்து நமக்கு நிறைய கிளைகள் வரும் பொழுது பூக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். உயரமான தொட்டியை விட அகலமான தொட்டி வைக்கும்பொழுது தான் இது படர்ந்து வளர்ந்துடும். மற்றொரு செய்தி என்னென்னா, இது நிழல் பாங்கான இடத்துல அழகான நிறத்தோடு பூக்கக்கூடியது. வெயிலில் இதனுடைய நிறம் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் செமிஷேட்னு சொல்லக்கூடிய குறைவான வெயில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த டிசம்பரை நாம் வச்சோன்னா இலைகளும் பசுமையாக இருக்கும், பூக்கிற பூவும் நல்ல ஒரு அடர்த்தியான சிவப்பு நிறத்தில் பூத்துரும். இன்றைய வீடியோவில் முக்கியமான மெசேஜ் என்னென்னா, இந்த வெயில் காலத்தில் இந்த டிசம்பர் செடியில் விதைகள் உருவாகுங்க. அந்த விதைகளை எடுத்து நாம் போட்டோன்னா சின்ன சின்ன நாற்றுக்கள் வளர்ந்து அதுவே பெரிய செடியாக மாற வாய்ப்பு இருக்குது. எளிதில் வளரக்கூடிய இந்த அழகான நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவப்பு டிசம்பரில் எப்படி விதைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூத்து முடிந்த இந்த கிளைகள் இருக்குது பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணிடுவோம். ஆனால் கட் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் இப்படி விதைகள் உருவாகுது. இதை பார்க்குறதுக்கு கனகாம்பரம் விதை மாதிரியே இருக்குது. ஆனாலுமே இந்த விதை விழுந்து பல இடங்களில் தானாகவே எங்கள் வீட்டில் இதன் செடிகள் வளர்ந்துருக்கு. இந்த செடியில் நீங்கள் விதைகள் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள். எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த விதைகள் தாங்க நமக்கு செடிகளை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் உயரமான கிளைகள் வைத்தும் உருவாக்கலாம். நீங்களும் இது போன்ற வகைகளை வளர்க்கலாம். தேங்க்யூ.